அம்மாவை பிடிக்கிற எல்லாருக்குமே சில இடங்களில் ஓவர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு மூத்தவங்கள எங்க அம்மா போட்டு அடிச்சிருக்கான். இது மஞ்சுமல் பாய்ஸே ட்ரூ ஸ்டோரி தான். பட் அது ஒரு சினிமாக்காக ஒரு சில விஷயம் ஃபிக்ஷன் கலந்தாங்க. பட் இதுல எதுவுமே கலக்கல. அழுது படமாக சிரிச்சுட்டே இருக்கும். அழுதுதான் வெளியே வந்தேன். இல்ல மாறன் நடிச்சர் ரொம்ப முக்கியமா பண்ணிருக்காரு. எல்லா சீன்லயும் கண்கணங்கன. ஏன்னா அம்மா இல்ல. பாட்லே டைரக்டர் வந்து நிறைய இடத்துல அழுதுட்டாரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஜாலியா, செகண்ட் ஆஃப் பயங்கர எமோஷனலா. அம்மா சென்டிமெண்ட் தான் பயங்கர எமோஷனலா இருக்கு. நல்லாதான் இருக்கு. நான் எதிர்பார்க்கல. நான் ட்ரைலர் பாக்குறப்போ அளவச்சு நேரம் போறானுன்னு நினைச்சேன். பட் அப்படி இல்லாம படம் முழுக்கவே நிறைய இடத்துல சிரிக்கவும் வச்சு அளவும் வச்சிருக்காங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் தான் படம். சூப்பரா இருக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரியலா இருக்குங்க. நல்லா இருக்கு மேடம். சூப்பரா இருக்கு. டயர்ட் எமோஷனல் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ரியாலிட்டியா இருக்கு படம். அம்மாவை பிடிக்கிற எல்லாருக்குமே படம் எப்படி இருக்குன்னு சொல்றதை விட எங்களை மாதிரி பசங்களுக்கு எங்கான பசங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது தெரியல. இப்போ நம்ம இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அம்மா மிஸ் பண்ணிட்டு தனித்தனியா இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியோட. இது முழுக்க அம்மாவோட சென்டிமெண்டான ஒரு படம் தான் இது. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட வச்சுக்கவும் முடியாம, வெளியில அனுப்ப முடியாம, அது ரொம்பவே எல்லாமே யதார்த்தமா இருந்தது படம். ஊர்வசி அம்மா வந்து சில இடங்கள்ல வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சில இடங்களில் ஓவர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த கோர்ட்டு சீனில் வந்து அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு தாய்க்கு நல்ல எடுத்துக்காட்டு. ஊர்வசி மேடம் வந்து அவங்களுடைய எப்படி சொல்றது, அவங்களுடைய ஆக்டிங் வந்து இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைவா எல்லாமே லொகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் லொகேஷன்ல லைவா இருக்கு. ஒரு அம்மாவோட எமோஷன்ஸ் நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா அவங்க தான் பிரிச்சு மேய்ச்சிருக்காங்க. காமெடி தான் பீக்கா இருக்கு இதுல. கண்டிப்பா நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க காமெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லா அவங்க தான் சிங்கிள் ஹேண்டடா பண்ணியிருக்காங்க. மாறணும் தான் ஒரு எப்படி சொல்றது, கமர்ஷியலா தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ரஞ்சித் சார் அப்படின்னு போது அரசியல் கண்டிப்பா இருக்கும். இந்த படத்துல அவரு இதுல அரசியல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது அப்படி சொல்ல முடியல. ஆனா இது கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து இந்த படம் நல்லா கவர் பண்ணிருக்கிறத வேணா எனக்கு. படத்தை பொறுத்த மட்டும் மாறன் வந்து படத்தை தூக்கி நிறுத்துறாரு. ஃபர்ஸ்ட் மாறன் வந்து இந்த படத்துல வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லி திரும்ப தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஆனால் ஒரு நல்ல படத்தை அவர் மிஸ் பண்ணியிருப்பார் சப்போஸ் நடிக்கலை அப்படின்னா. இந்த படத்தை பொறுத்த மட்டும் மாறனுடைய நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கு. மாறன் காமெடி மட்டும் இல்ல, அவரோட பர்ஃபார்மராவும் பார்க்கலாம். இல்ல அவரோட படம் தான் இது ரிவீல் பண்ணது. அவர் அங்க கல்கட்டால போய் அந்த அவர் கண்டுபிடிச்சு பண்ணதுதான். அவரு தான் மெயின். அவரோட இருக்கு. எனக்கு மூத்தவங்கள எங்க அம்மா போட்டு அடிச்சிருக்கான். அப்பெல்லாம் ஏன்டா அடிக்கிற அம்மா போட்டு அப்படி நான் சொன்னதே வந்து அப்படி மாறன் சார் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல மாறன் நடிச்சர் ரொம்ப முக்கியமா பண்ணிருக்காரு. ஆமா, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. மற்ற ஸ்டோரியிலலாம் சினிமாக்காக ஒரு சில விஷயம் கலப்பாங்க. இது மஞ்சுமல் பாய்ஸே ட்ரூ ஸ்டோரி தான். பட் அது ஒரு சினிமாக்காக ஒரு சில விஷயம் ஃபிக்ஷன் கலந்தாங்க. பட் இதுல எதுவுமே கலக்கல. அப்படியே என்ன உண்மையா யதார்த்தம் குறையாம அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதுவே பெரிய பிளஸ் தான் அந்த படத்துக்கு. எந்த ஃபைட்டும் இல்ல, எந்த சாங்குக்கும் டான்ஸும் இல்ல. அது ஒரு படம் வெற்றி அடையுதுன்னா அது வேற விஷயம் இல்ல. எமோஷனலாக வெற்றி அடையும்னா கண்டிப்பா இது செம மஸ்ட். இது ஒரு ரியல் ஸ்டோரி. அதுல எந்த ஒரு சின்ன சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் ரொம்ப இதா இருந்தாங்க. நம்ம எந்த மாவட்டத்துக்கு போனாலும், பொண்ணோ பையனோ எந்த மாவட்டத்துக்கு போனாலும், எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அம்மா வந்து ஜஸ்ட் ஃபோன் போட்டு பேசுங்க, அவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த விஷயத்த வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அம்மான்றது இங்க இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் கண்டிப்பா போய் சேரும் நம்புறேன். எல்லா சீன்லயும் கண்கணங்கன. ஏன்னா அம்மா இல்ல. அம்மான்ற போது எப்பயுமே எமோஷனல் தானே. ஆமா, ரொம்ப ரொம்ப ட்ரூ ஸ்டோரி. எனக்கும் தெரியாது. கிளைமேக்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஃபன்னு என்டர்டைன்மெண்டா இருக்கு. எமோஷனலா இருக்கு. உணர்ச்சிகரமா இருக்குது. அழுது படமாக சிரிச்சுட்டே இருக்கு. வந்து அவருடைய உண்மையான ஸ்டோரியா இதுல காட்டியிருக்காரு. நல்லா இருக்கு. அழுதுதான் வெளியே வந்தேன். அவங்க இது வந்து அவங்களுக்கு தோணுது. ஸ்பாட்லே டைரக்டர் வந்து நிறைய இடத்துல அழுதுட்டாரு. ஸ்பாட்லயே ஷூட் போயிட்டு இருக்கும் போதே நிறைய இடத்துல அழ ஆரம்பிச்சிருவாரு. நான் சில சீன்ஸ்லாம் அழுதுட்டேன். கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கிள் தான் எப்பயுமே ஹீரோ.